and after the arrival of mobile phones has significantly evolved, transforming how we communicate, work, and navigate daily activities. Today, we are here to showcase the difference between the life before and after the arrival of mobile phones through this skill. என்ன விஷயம் தாத்தா? இன்னைக்கு கரண்டே இல்ல தாத்தா. என் மொபைல் போன்ல வேற சார்ஜே இல்ல. இன்னைக்கு எப்படிதான் பொழுது போக போதோ தெரியல. என்னடா கரண்டி சொல்லுற? போன் இல்லைன்னா பொழுது போகாதா? இந்த காலத்து சோதனையை பாத்தியா? எங்க காலத்துல எல்லாம் கரண்டே இல்லாத பொழுது போக்கணும். என்ன தாத்தா சொல்றீங்க? கரண்டே இல்லாம பொழுது போக்கணுங்களா? அது கூட பரவாயில்ல. மொபைல் போன் இல்லாம எப்படி தாத்தா? என்னது மொபைல் இல்லாம பொழுது போகாதா? அந்த காலத்துல எல்லாம் மொபைல் போன் இல்லாத எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு காமிக்கிறீங்க வா. பாத்தியா அந்த காலத்துல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு. ஆனா நீங்க இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க தெரியுமா? நாங்க இந்த காலத்துல பாத்தியா நீங்க இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தியா? ஆமா தாத்தா. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றேன் கேளு. அந்த காலத்துல விடுமுறை நாட்கள்ல நாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்களும் தான் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். நாங்க சாப்பிடறதுக்கும் நீங்க சாப்பிடறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமே. சுவையில்லாமே ஒத்த வேலை உடைய போல சுத்தமான நம்ம சுவையோ ஆத்தா தந்த உசுர போல சாப்பிடுற விஷயத்துலதான் இப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க விளையாட்ட எப்படி சாமி விளையாடுறீங்க? என்ன தாத்தா? நாங்க விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சா ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். நாங்க எப்படி விளையாடணும்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம். இது எப்படிப்பா இருக்கு? தாத்தா, உங்க விளையாட்ட பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்குது. ஆனா நாங்க எப்படி விளையாடுறோம்னு சொல்றேங்க.
இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்க விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதாப்பா? தாத்தா எனக்கும் ஆசையா தான் இருக்கு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடணும். ஆனா அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கையில ஸ்நாக்ஸை கொடுத்து கூடவே போனையும் கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிடுறாங்க. அதையும் மீறி நான் வெளியே போனா கீழே விழுந்துடுவேன், அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன், எதையாவது சொல்லி என்னை பயம் முழுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இது விளையாட்டு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லப்பா, இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க வெளில போய் விளையாடும் போதுதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த போன் வந்ததுல இருந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமா போச்சு, ஒரு மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்கு இந்த போனு. மனிதாபிமானமே இல்லைன்னு எதை வச்சு தாத்தா சொல்றீங்க? இதோ பாரு மனிதாபிமானத்தை. பாதை தூரம்